ஹாய் பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமா ஷெட்யூல் பண்ணிக்கிற இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் ஜாயின் பண்ணிருக்கின்ற அதே சேம் டைம் இந்த வீடியோஸை பார்க்குற எல்லாரையும் நான் பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமா நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இந்த வீடியோஸை பார்க்குற நீங்க அதே சேம் டைம் இதுல ஜாயின் பண்ணிருக்கின்ற எல்லாருடைய மெயின் பேப்பர்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் பார்ட் டைமா ஒரு இன்கம் ஏன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டித்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஷெட்யூல் பண்ணிக்கிற ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஜாயின் பண்ணிருக்கின்றோம். ஸோ இந்த டைம் என்று சொல்றது உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைம். அதே சேம் டைம் லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டைம்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரைனிங்ல ஃபுல் டைமா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பார்ட் டைமா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லி நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஜாயின் பண்ணிருக்கிறோம். அதே சேம் டைம் ஆல்ரெடி ஃபைவர்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களும் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஸோ எல்லாருடைய மெயின் பேப்பர்ஸும் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம பார்ட் டைமா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் என்று சொல்றதுதான் நம்மளுடைய ஒரு பேப்பர்ஸா இருக்கு. ஸோ இந்த டைம் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் இருக்கும் என்று சொல்லி நான் ஹோப் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்ப ஆல்ரெடி ஃபைவரை பத்தி தெரிஞ்சவங்க அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் ஃபைவர்ல இப்பதான் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட்டும் இருந்தா, ஸோ இந்த ஃப்ரீ ட்ரைனிங் முடிகிற டைம்ல நீங்க ஏதாவது ஃபைவரை பத்தி லேர்ன் பண்ணி கொண்டு தான் செய்யணும், போகணும். ஸோ நான் உங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியா ஃபைவர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ற, ஃபர்ஸ்ட் மணியை நம்ம எப்படி ஃபைவர்ல எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி அந்த டிப்ஸை நான் செய்யணும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்ல லாஸ்ட்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டோட்டலி ஃபுல்லாவே இந்த ட்ரைனிங்ல இருந்து கொள்ளுங்க. அதே சேம் டைம் அந்த டிப்ஸையும் நீங்க எடுத்துக்கொண்டு இந்த ட்ரைனிங்ல இருந்து நீங்க போகலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, ஃபைவருடைய ஃப்ரீ ட்ரைனிங்ல நம்ம என்ன செய்வோம் என்றாகும். ஓகே, இந்த ஃபைவர்ல நம்ம இன்னைக்கு இந்த ட்ரைனிங்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, ஃப்ரீலான்சிங்னு சொல்லி சொன்னா என்ன, அதுல ஃப்ரீலான்சர் என்று சொல்லி சொன்னா யாரு, இந்த ஃபைவர் சொல்லி சொன்னா என்ன, இந்த ஃபைவர்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம், இந்த ஃபைவர்ல நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் ஸ்கில்ஸ் வேணுமா, அதே சேம் டைம் இந்த ஃபைவர்ல நம்ம எப்படி ஏன் பண்ண போறோம், எப்படி டாலர்ஸ் எடுக்க போறோம் சொல்லித்தான் டோட்டலா நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, இந்த ஃபைவர்ல நீங்க ஏன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, கட்டாயம் உங்களுக்கிட்ட ஒரு மொபைல் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு பிசி, லேப்டாப், அப்படி அதே சேம் டைம் டேட்டா கனெக்ஷன் இருந்தாலே போதும், நீங்களும் இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் ஒரு காலம் இருந்துச்சு. அதாவது நீங்க ஒரு சேவிஸ பை பண்ணணும் சொல்லி சொன்னா, நீங்க ஒரு சேவிஸ முதல் நீங்க பை பண்ணணும் சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த சேவிஸ அது பிசிக்கலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா டிஜிட்டல் ஆகிக்கலாம். சோ இப்படியான சேவிஸ நீங்க பை பண்ணணும் சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்வோம், பிசிக்கலா அந்த இடத்துக்கு சென்று நம்ம என்ன செய்வோம், நமக்கு தேவையான அந்த சேவிஸ நம்ம பை பண்ணுவோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதை எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது நமக்கு ஒரு சித்திரம் ஒண்ணு தேவை, சரிதானே? சோ இந்த சித்திரத்தை நம்ம முதல் எப்படி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, பிசிக்கலா நம்ம அவர்கிட்ட சென்று ஆர்டிஸ்ட சென்று இப்படித்தான் எனக்கு ஒரு இதை நீங்க ட்ரோப் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம பிக்சர் கொடுப்போம், அவரும் என்ன செய்வாரு, ட்ரோப் பண்ணுவாரு. அவர்கிட்ட ட்ரோப் பண்ணிட்டு பிசிக்கல் என்ன செய்வாரு,
அதுல பிக்சர் இதை வந்து நம்மகிட்ட தருவாரு. ஸோ அதுக்குரிய அமௌண்ட் நம்ம என்ன செய்வோம், அவடத்தை பே பண்ணுவோம். இது வந்து முதல் நடந்துச்சு. ஆனா இப்ப எப்படி என்று சொல்லி சொன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆன்லைன்ல இருந்து கொண்டு. ஸோ உனக்கு இந்த பிக்சரை நீங்க ட்ரோ பண்ணி தாங்க, ட்ரோ பண்ணி எனக்கு பிஎன்ஜி ஃபார்மேட் என்ன எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அவரும் என்ன செய்வாரு, சித்திரத்தை ட்ரோ பண்ணுவாரு, போட்டோ எடுப்பாரு, பிஎன்ஜி ஃபார்மேட் அனுப்புவாரு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் என்ன செய்வாரு, நமக்கு ஆன்லைன்ல என்ன செய்வாரு, சென்ட் பண்ணுவாரு. ஸோ அவருக்குரிய அமௌண்ட் நம்ம என்ன செய்வோம், ஆன்லைன்ல என்ன செய்வோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். விளங்கிட்டா? ஸோ இதுதான் இந்த ஃப்ரீலான்சிங் இந்த கான்செப்ட். விளங்கிட்டா? எப்படி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி ஹோப் பண்றேன். எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ, அதாவது இப்ப நான் தான் என்ன செஞ்சுக்கிறேன், வேலை கொடுத்திக்கிறேன். யாருக்கு, ஒருத்தருக்கு சித்திரத்தை ட்ரோ பண்ண சொல்லி. சோ நான் வந்து யாரு, வேலை கொடுத்ததுல நான் கிளைண்ட். அந்த வேலையை செஞ்சு தந்தாரு, அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பெயர் தான் ஃப்ரீலான்சர். எந்த பேர் வந்து கிளைண்ட். விளங்கிட்டா? சோ அவரு தானே யாரு, ஃப்ரீலான்சர். ஓகே, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு நிறைய சைட் இருக்கு. இப்ப நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். விளங்கிட்டா? கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய சைட் இருக்கு இந்த ஃப்ரீலான்சிங்க வந்து செய்யறதுக்கு. அதுல ஒரு பெஸ்டான சைட் என்ன சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் தான். சோ இந்த ஃபைவர் வந்து ஏன் ஃப்ரீலான்சிங்ல ஒரு பெஸ்டான சைட் என்ன சொல்லி சொன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட்ல இது வந்து 1 மந்த் கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த ஃபைவர் ரன் ஆகி கொண்டு வருது. ஆன்லைன்ல ஃப்ரீலான்சிங் சர்வீஸ்ல வந்து 10 வருஷமா ரன் ஆகி கொண்டு வருது. அதே சேம் டைம் இந்த ஃபைவர்ல வந்து ஃப்ரீலான்சரும் என்ன செய்வாரு, கனெக்ட் ஆகுவாரு. அதே சேம் டைம் கிளைண்டும் என்ன செய்வாரு, கனெக்ட் ஆகுவாரு. அதாவது ஒரு சர்வீஸை வந்து செஞ்சு கொடுப்பவரும் இருப்பாரு, ஒரு சர்வீஸை வந்து பை பண்ணக்கூடிய ஒருத்தரும் என்ன செய்வாரு, இந்த ஃபைவர்ல வந்து எல்லாரும் கனெக்ட் ஆகி கொள்ளுவாங்க. அதே சேம் டைம் இந்த ஃபைவர் என்று சொல்றது ஒரு பெர்டிகுலர் கண்ட்ரில மாத்திரம் என்ன செய்யல, இது வந்து வேக் ஆகல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டா ஸ்ரீலங்கால மாத்திரம் என்ன செய்யல, இந்த ஃபைவர் வேக் ஆகல. டோட்டலி இந்த ஃபைவர் வந்து வேர்ல்டு வைட் என்ன செய்து எல்லா கஸ்டமரையும் இன்க்ளூட் பண்ணித்தான் இந்த ஃபைவர் ரன் ஆகி கொண்டிருக்குது. அதே சேம் டைம் இந்த ஃபைவர்ல வந்து ஒரு பெர்டிகுலர் ஸ்கில்ஸை வச்சுதான் இந்த ஃபைவர் வேக் ஆகல. இப்ப நீங்க typing.com எடுத்துக்கொண்டா அந்த typing.comல வந்து தனி டைப்பிங் அந்த ஸ்கில்ஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா இந்த ஃபைவர்ல வந்து டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. சோ அதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஸ்கில்ஸ் மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். ரைட்டிங், ப்ரோக்ராமிங் என்று சொல்லி எல்லா ஸ்கில்ஸ் மூலமாகவும் நீங்க இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அதே சேம் டைம் நம்ம இந்த ஃபைவர்ல வந்து நம்ம கிளைண்டோட பேசலாம். இப்ப நம்மளோட சர்வீஸை வந்து யாரு பை பண்றாரோ அவரோட என்ன செய்யலாம், நம்ம பேசலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களோட சர்வீஸை வந்து நான் செஞ்சு தரணும், நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க, உங்களோட பட்ஜெட் எப்படி சொல்லி நம்ம மெசேஜ் பண்ண அவரோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ கம்யூனிகேட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் இந்த ஃபைவர்ல இருக்குது. அதே சேம் டைம் தான் நம்ம செஞ்சு கொடுக்க ஆர்டர்ஸை இந்த ஃபைவர்ல என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நம்ம டெலிவரி பண்ணலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ தேர்ட் பார்ட்டி எப்ஸோ நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதே சேம் டைம் லாஸ்ட் டைம் தான் நம்ம ஏர்ன் பண்ணின டாலர்ஸ் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர்ல செக்யூரான முறையில நம்ம ஹேண்டில் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைவர் மூலமா நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதால தான் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங் சைட்ல ஒரு பெஸ்டான சைட் என்று சொல்லி நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது. ஓகே, இப்ப இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி சொன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஃபைவர்ல அக்கவுண்ட் ஒன்று வேணும் முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு உங்களோட நேம்ல
உங்களோட யூனிக் நேம்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணும். ரெண்டாவது மூணாவது வந்து நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவோட நீங்க என்ன செய்யணும், எடுக்கணும். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஃபைவர் வெப்சைட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். சோ இதுதான் இந்த ஃபைவர். சோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே ஃபைவர் என்று சொல்லி சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு சோவார வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, கிளிக் பண்ணி பார்த்தா இதுதான் fiverr.com. இதான் வந்து ஃபைவர் இன்டர்ஃபேஸ். ஓகே, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுல முதலாவது இருக்கக்கூடிய உங்களோட டவுட் நான் கிளியர் பண்றேன். முதலாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட் தான், ஃபைவர்ல ஏர்ன் பண்றதுக்கு கட்டாயம் ஸ்கில்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டா, ஃபைவர்ல ஏர்ன் பண்றதுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸுமே தேவையில்லை. நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், 23க்கும் மேற்பட்ட, அதாவது 23 ஸ்கில், 23 பிளஸ் அதுக்கு மேற்பட்ட ஸ்கில்ஸை ஃப்ரீயா நாங்க டீச் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸுமே வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு எல்லாமே ஈஸியான மெத்தட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற மாதிரி தான் நாங்க என்ன செய்வோம், அந்த ஸ்கில்ஸை நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்றதுக்கு கட்டாயம் உங்களுக்கு என்ன சொல்லி ஒரு யூனிக்கான ஸ்கில்ஸ் தேவையில்லை. அதைத்தான் நாங்க இருக்கிறோம். எங்களோட பிரவுன் ஸ்கூல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இருக்குது. அந்த ஸ்கில்ஸை உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா டீச் பண்ணுவோம். ஓகே, இப்ப இந்த ஃபைவர்ல வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் மூலமா ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா, ஓகே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இதை கொண்டு ஜூம் அவுட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்ப இதுல பாருங்க, கிராஃபிக் டிசைன், ப்ரோக்ராமிங் டெக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ அனிமேஷன், ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன், மியூசிக் ஆடியோ, பிசினஸ், ஃபைனான்ஸ், ஏஐ சர்வீஸ், பர்சனல் கைட், அதே சேம் டைம் லாஸ்டா தான் கவுன்சிலிங், போட்டோகிராஃபி என்று சொல்லி இது எல்லாமே வந்து மெயின் கேட்டகரி. ஓகே, இப்ப இந்த மெயின் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரியை பார்த்தா லோகோ டிசைன். ஓகே, இந்த லோகோ டிசைன் தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு இதை தனி ஸ்டெப்ல ஓபன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த லோகோ டிசைன் தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்களும் ஃபைவர்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். சோ எப்படி வந்து இந்த லோகோ வந்து நம்ம போட்டோஷாப் இல்லாம ஈஸியான மெத்தட்ல நம்ம கிரியேட் பண்றது என்று சொல்லி நாங்க டோட்டலா என்ன செய்வோம், நீங்க ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா அந்த ஸ்கில்ஸ் நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகே, அதே சேம் டைம் பிராண்ட் ஸ்டைல் கைட்ஸ், பிசினஸ் கார்டு ஸ்டடிஸ், ஃபோட்டோகிராஃபி. நீங்க எத்தனை மணித்தியாலும் சோசியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்றீங்க, அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம் நீங்க ஃபைவர்ல ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்க ஒரு பார்ட் டைமா ஒரு இன்கம் ஒன்று என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஃபைவர் மூலமா. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆர்ட் இலஸ்ட்ரேஷன், ஏஐ ஆர்டிஸ்ட், ஏஐ அவதார் டிசைன், அதே மாதிரி சில்ட்ரன் புக் இலஸ்ட்ரேஷன், கார்ட்டூன், பேட்டர்ன் டிசைன், டாட்டூ டிசைன், ஸ்டோரி புக், ஸ்டோரி போர்ட்ஸ், என்எஃப்டி ஆர்ட்ஸ், வெப்சைட் டிசைன், அதே மாதிரி வெப் டிசைன், யூஎக்ஸ் டிசைன், லேர்னிங் பேஜ், ஐகான் டிசைன் சொல்லி இந்த கிராஃபிக் டிசைன் மூலமா நிறைய விதமான, இப்போ ஒரு ஃபிளேர் டிசைன், ப்ரௌசர் டிசைன், போஸ்டர் டிசைன். ஓகே, இப்போ இதுல பாருங்க, இப்போ இந்த லோகோ டிசைன்ல வந்து ஓகே, இந்த லோகோ டிசைன்ல ஜஸ்ட் என்ன செய்றேன், நான் இவர் என்ன செய்றேன் கிளிக் பண்றேன். ஓகே, இவரை கிளிக் பண்றேன், ஜஸ்ட் இவர் எக்ஸாம்பிளுக்கு இவரை கிளிக் பண்றேன். ஓகே, இப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர ஸ்கில்ஸ் என்ன செய்யாரு போஸ்ட் பண்ணிக்க, அதாவது ஐ வில் டிசைன் யூனிக் ப்ரொஃபஷனல் 3D பிசினஸ் லோகோ. கிட்டத்தட்ட அவர் 731 ஓர்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காரு, சரிதானே. இப்ப இந்த 730 என்று சொல்றது அவர் நிறைய ஓர்டர்ஸ் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சு கொடுத்த ஓர்டர்ஸ்ல 731 பேர் தான் என்ன செஞ்சுக்காங்க, அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டாங்க. சோ நிறைய ஓர்டர்ஸ் அவர் செஞ்சிருக்காரு. ஓகே, இப்ப 730 ஓர்டர்ஸ் செஞ்சிருக்காரு, 6 ஓர்டர்ஸ் பெண்டிங்ல இருக்குது. கிட்டத்தட்ட அவர் லோகோட பிரைஸ் வந்து $15. ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 731 தர 731 தர 15
ஓகே, $10,965 என்ன செஞ்சாரு ஏர்ன் பண்ணிக்காரு. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம ஸ்ரீலங்கா அமௌண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட அவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்கிறான்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். 3,28,9,500 ரூபான்னு செஞ்சுக்காரு அவர். இந்த லோகோ டிசைன் மூலமா இந்த தனி ஸ்கில்ஸ்ல இருந்து செஞ்சுக்காரு அவர் ஏன் பண்ணி. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர பேசிக் பேக்கேஜ், ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் இருக்கு, பிரீமியம் பேக்கேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த லோகோ டிசைன் தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாமா இல்லையா? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியாவுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று செய்ய தெரியுமா இல்லையா? ஒரு நம்ம டிக்டாக்கு வந்து என்ன செய்யறோம், நம்ம ஒரு போஸ்ட் டிசைன் ஒன்று செய்யறோமா இல்லையா? நீங்க உங்களோட டிக்டாக்கு அதே சேம் டைம் உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று செஞ்சு அதை நீங்க என்ன செய்வீங்க, பப்ளிஷ் பண்றீங்களா இல்லையா? அதே இது இந்த ஃபைவர்ல நீங்க என்ன பாருங்க, போஸ்டர் டிசைன். இந்த போஸ்டர் டிசைன்ல வந்து நீங்க அவங்களோட சோசியல் மீடியாவுக்கு நீங்க டிசைன் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்களும் ஃபைவர்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இல்ல பாருங்க, ஐ வில் டிசைன் ப்ரொஃபஷனல் மூவி போஸ்டர், யூ ஆர் ரோலர் பேனர்ஸ், அதே மாதிரி ஓகே சோசியல் மீடியா டிசைன் சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஓகே, சோசியல் மீடியா போஸ்ட் டிசைன் சொல்லி சர்ச் பண்ணாலே நீங்க யூஸ் பண்ற, நான் எக்ஸ்ட்ராவா எந்த விஷயத்துக்கும் வரல, நீங்க யூஸ் பண்ற டிக்டாக், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ஃபேஸ்புக், இதுக்கு எல்லாமே நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட் டிசைனையும் நீங்க ஃபைவர்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணினாலே நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்க அங்க செய்யறது, அங்க எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாம நீங்க செய்யறது அதே டிசைன் நீங்க ஃபைவர்ல செய்யுங்க. செஞ்சா நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஒரு இன்கம் ஒன்று எடுக்கலாம், விளங்கிட்டா? அதே சேம் டைம் எப்படி நம்ம ஃபுட் மெனு செய்யறோம்னு சொல்லி எல்லாமே வந்து நாங்க ஃப்ரீ ஸ்கில்ஸ்லயே நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே சேம் டைம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை நீங்க ரிமூவ் பண்ணி என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஒரு சிவியை நீங்க செஞ்சு கொடுத்து ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு தான் நாங்க ஃபுல் கைடையும் எங்கட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ A to Z நாங்க என்ன செய்வோம், ஃபைவரை பத்தி உங்களுக்கு நாங்க டீச் பண்ணுவோம். அதே மாதிரி பாருங்கன்னு சொல்லி இப்படி இந்த மெயின் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் கேட்டகரியும் நீங்க என்ன செய்யுங்க, ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம், ஃபைவ் நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதுல பாருங்க, இப்போ இந்த சோசியல் மீடியா டிசைன்ல வந்து okay, I will redesign convert, recorrect graphic canva, I will design attractive social media post. Okay, இப்படி என்று சொல்லி சோசியல் மீடியா என்று சொல்லி சொன்னா என்ன, நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பின்ட்ரெஸ்ட், டம்ளர், ட்விட்டர், ரெடிட் என்று சொல்லி நிறைய எல்லா சோசியல் மீடியாவுக்கும் நீங்க போஸ்ட் ஒன்று செஞ்சு கொடுக்கலாமா இல்லையா? நீங்க ஸ்பெண்ட் பண்ற செய்யற நீங்க உங்களோட சோசியல் மீடியாவுக்கு செய்யற போஸ்ட இந்த ஃபைவர்ல செஞ்சு கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்த இருக்க மெயின் கேட்டகரி தான் இந்த ப்ரோக்ராமிங் டெக். இப்போ உங்ககிட்ட கோடிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல ப்ரோக்ராமிங் டெக் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். சோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் உங்ககிட்ட ஸ்கில்ஸே தேவையில்லை. இப்ப இது யாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒவ்வொருத்தரை வந்து ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஸ்கில்ஸ் இல்லாதவங்க வந்து நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம், அந்த ஸ்கில்ஸை நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுல பாருங்க, இந்த ப்ரோக்ராமிங் டெக்ல வந்து பிசினஸ் வெப்சைட் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம், இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம், ஒரு தனி ப்ராடக்ட் பேஜ் ஒன்று செஞ்சு, அதாவது லேர்னிங் பேஜ் ஒன்று செஞ்சு நீங்க ஏர்ன் பண்ணலாம், விளங்கிட்டா? ஸோ அதே சேம் டைம் வெப்சைட்ல வரக்கூடிய பக்ஸை நீங்க கிளியர் பண்ணலாம், அதுல வரக்கூடிய இஷ்யூவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்ப ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஏஐ, விளங்கிட்டா? ஏஐ மூலமா வந்து எப்படி நம்மட கன்செப்டை செய்யலாம்னு சொல்லி நீங்க ஃபைவர்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியும் நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்குரிய ஃபுல் சப்போர்ட் எங்கட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப்
ஹையர் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, அடுத்த மெயின் கேட்டகரி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி நம்ம SEO செய்யறது, அதே சேம் டைம் SEO ஸ்கில்ஸ் உங்களோட இருக்குமென்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அதே சேம் டைம் ஒரு லோக்கல் எப்படி SEO செய்யற, இ-காமர்ஸ்க்கு எப்படி SEO செய்யற, ஒரு வீடியோக்கு எப்படி SEO செய்யறன்னு சொல்லி எல்லா கான்செப்டும் SEO சம்பந்தப்பட்ட கான்செப்ட் உங்களோட இருக்குமென்னு சொல்லி சொன்னா நீங்களும் ஃபைவர்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே சேம் டைம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எப்படி நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட் பண்ற, சோசியல் மீடியா எப்படி மேனேஜ் பண்ற அந்த ஸ்கில்ஸ் இருக்குமென்னு சொல்லி சொன்னாலும் நீங்களும் ஃபைவர்ல ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து சோசியல் மீடியாவோட அவங்களோட போஸ்ட், அதாவது கிளைண்ட் போஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இருக்க தெரியும்னு சொல்லி சொன்னா எப்படி மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து உங்களோட சோசியல் மீடியாவில் எப்படி போஸ்ட் போடுற, எப்படி நம்ம ஹேஷ்டேக் இன்டெக்ட் பண்ற, எப்படி நம்ம கீவேர்டை வந்து போடுறோம்னு சொல்லி உங்களுக்கு எப்படி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அதே இது கிளைண்டுடைய சோசியல் மீடியாவை நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட போஸ்ட்டை போடுறது, அவங்களோட போஸ்ட்டை வந்து உரிய டைமுக்கு போடுறது, என்னென்ன கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியாவை நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களோட இருக்குமென்னு சொல்லி சொன்னா நீங்களும் இந்த ஃபைவர்ல ஈஸியா ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே சேம் டைம் தான் பார்த்துக்கணும் இந்த வீடியோ அனிமேஷன். ஓகே, இப்ப இந்த வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப ஜஸ்ட் கிரேட் 3 படிக்கிற ஒரு சைல்டுக்கு கூட இந்த ஸ்கில்ஸ் இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே வந்து நம்ம என்ன செய்யறோம், டிக்டாக் யூஸ் பண்றோம், அதே சேம் டைம் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம். ஓகே, இதுல நம்மளோட ட்ரிப் வீடியோ என்ன செய்யறோம், இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட ட்ரிப் வீடியோ, அதே சேம் டைம் டிக்டாக் வீடியோ, அதே சேம் டைம் இது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஓனா வந்து எடிட் பண்றோம். விளங்கிட்டா, நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஓனா எடிட் பண்ணி நம்மளோட சோசியல் மீடியாவில் என்ன செய்யறோம், நம்ம வந்து பப்ளிஷ் பண்றோம். சோ இதால நமக்கு என்ன பெனிஃபிட், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை, சும்மா டைம் மட்டும்தான் நமக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆகுது. சோ நீங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அங்க உங்களோட வீடியோ எடிட்டிங் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை அது கொடுக்குற எஃபெக்ட வந்து இந்த ஃபைவர்ல அந்த வீடியோ எடிட்டிங் அந்த ஸ்கில்ஸை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல நீங்க ஏன் பண்ணலாம். அந்த ஸ்கில்ஸ் ஃபைவர்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. என்ன பாருங்க, வீடியோ எடிட்டிங். சோ ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து டிமாண்டை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து அவங்க எவ்வளவு பிரைஸ் சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்கில்ஸ் நமக்கு விளங்குது இல்ல, ஆனா ஃபைவர்ல அந்த ஸ்கில்ஸுக்கான டிமாண்ட் வேற லெவல்ல கிடக்கு. ஓகே, என்ன பாருங்க. ஓகே, ஃபைவர்ல வந்து ஒரு நிமிஷ வீடியோவுக்கு கிட்டத்தட்ட $100 அவங்க சார்ஜ் பண்றாங்க. விளங்கிட்டா, $100 சார்ஜ் பண்றாங்க. சோ அப்ப கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீலங்கா சல்லிப்படி பார்த்தா 30,000 ஒரு வீடியோக்கு வந்து 30,000 சார்ஜ் பண்றாங்க. சோ நீங்க உங்களோட வீடியோல நீங்க என்ன தனி சும்மா வீடியோ மட்டும் எடிட் பண்ணுவீங்க, ஒரு ஆடியோ வந்து எடிட் பண்ணுவீங்க, ஒரு எஃபெக்ட போடுவீங்க, நமக்கு சொல்லுவோம் விஷுவல் எஃபெக்ட். சோ இப்படி என்ன சொல்லி நம்ம வீடியோஸ்ல நிறைய விதமான கண்டென்ட் உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். விளங்கிட்டா, எஃபெக்ட வந்து போடுவோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வருவோம், எல்லாமே செஞ்சுதான் நம்ம லாஸ்ட் என்ன செய்யும், அந்த வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட சோசியல் மீடியாவில் என்ன செய்யும், நம்ம அப்டேட் பண்ணிக்கொள்வோம். சோ இதால நமக்கு என்ன பெனிஃபிட், ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு கமெண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஆனா அந்த ஸ்கில்ஸை நீங்க ஃபைவர்ல உங்களோட கிளையண்டுடைய வீடியோவை நீங்க எடிட் பண்ணி கொடுங்களேன். எடிட் பண்ணி கொடுத்தா நீங்களே என்ன செய்யலாம், ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ அனிமேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ்ல வந்து நீங்க வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கலாம், அதே மாதிரி எஃபெக்ட் கொடுக்கலாம், அதே சேம் டைம் இன்ட்ரோ வீடியோ அவுட்ரோ வீடியோ கொடுக்கலாம், வீடியோ டெம்ப்ளேட் நீங்க எடிட் பண்ணி கொடுக்கலாம், அதே சேம் டைம் சோசியல் மீடியாவுக்கு வீடியோ செஞ்சு கொடுக்கலாம், மியூசிக் வீடியோ, ஸ்லைட் ஷோ. இப்ப நீங்க ஒரு பிலிம், ஏதாவது ஒரு பிலிம் மேக்கர் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, பிலிம் மேக்கர் ஒரு வீடியோ எடிட்டிங் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்கில்ஸ் உங்களோட இருக்குமென்னு சொல்லி சொன்னா நீங்களும் ஃபைவர்ல ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷன், அதே சேம் டைம் யூஜிசி வீடியோ, அதே சேம் டைம் யூஜிசி எட்ஸ்,
டிக்டாக் வீடியோ எட்ஸ், ஃபேஸ்புக் வீடியோ எட்ஸ், இப்படி என்று சொல்லி இன்ஸ்டாகிராம் வீடியோ எட்ஸ் என்று சொல்லி நிறைய சோசியல் மீடியாவுக்கு தேவையான நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ என்ன செய்யலாம், செஞ்சு கொடுத்து ஃபைவர்ல நீங்க எர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப அடுத்த மெயின் கேட்டகரி தான் வந்து நீங்க பாத்துக்கொள்ளுங்க, ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். இப்ப இதுல உங்களுக்கிட்ட ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, சரிதானே? அதாவது ஒரு ஹெடிங்கை தந்து, இப்ப இந்த ஸ்கில்ஸ் எப்படின்னு சொல்லி சொன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் லைஃப்ல என்ன செஞ்சிருப்போம், எஸ்ஏ வந்து ரைட் பண்ணிருப்போம். அதாவது ஒரு ஹெடிங்கை தந்து அந்த ஹெடிங்ல வந்து 200 வேர்ட்ஸ், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 500 வேர்ட்ஸ், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு காம்படிஷன்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்போம் சொல்லி சொன்னா 1000 வேர்ட்ல சரி நம்ம செஞ்சிருப்போம், ஒரு எஸ்ஏ ஒன்று ரைட் பண்ணிருப்போம். அதே இது ஃபைவர்ல நீங்க உங்களோட கிளைண்ட் தார ஹெடிங்குக்கு நீங்க ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணி கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இப்ப இதுல பாருங்க, இந்த ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல வந்து ஆர்டிகல், பிளாக் போஸ்ட், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, வெப்சைட் கண்டென்ட், இது டோட்டலா இது மூணும். அடுத்தது இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங், ஓகே, இந்த போட்காஸ்ட் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங், ஓகே, இந்த ஸ்பீச் ரைட்டிங் நம்ம அவாய்ட் பண்ணுவோமே. மத்த எல்லாமே வந்து உங்களோட கிளைண்ட் வந்து என்ன செஞ்சு பாரு, ஒரு டைட்டில் தந்துப்பாரு. சோ அந்த டைட்டில்ல நம்ம ஒரு எஸ்ஏ ஒன்று ரைட் பண்ணி கொடுக்குறது. சோ அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு என்ன செய்வோம், அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பேர் சொல்லுவோம், விளங்கிட்டா? வெப்சைட் கண்டென்ட் சொல்லுவோம், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம், ஆர்டிகல், பிளாக் போஸ்ட்னு சொல்லுவோம். சோ எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நேம் ஒன்று சொல்லுவோம். ஆனா எல்லாம் மெயின் கான்செப்ட் வந்து என்னது, ஒரு டைட்டில்ல ஒரு ஆர்டிகிள் ஒன்று நம்ம டைப் பண்ணி கொடுக்குறதான். அதே சேம் டைம் அவருடைய ஹெடிங் தருவாரு, அந்த ஹெடிங் வந்து நம்ம என்ன செய்யறது, ஒரு ஸ்பீச் ஒன்று நம்ம டைப் பண்ணி கொடுக்குறது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க அங்க செஞ்சது நீங்க இங்க உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை வச்சு என்ன செய்யலாம், ஃபைவர்ல நீங்க எர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுல பாருங்க, புக்கு நீங்க ரைட் பண்ணி கொடுக்கலாம், புக் எடிட்டிங், பிட்டா எடிட்டிங். அதே சேம் டைம் டிரான்ஸ்லேஷன்ல வந்து நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நீங்க ஃபைவர்ல நீங்க எர்ன் பண்ணலாம். விளங்கிட்டா? சோ இந்த மியூசிக்கின் ஆடியோல வந்து நீங்க ஒரு மியூசிக்கை வந்து ஆடியோவை எடிட் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா டிஜே, ரீமிக்ஸ், அதே மாதிரி சவுண்ட், கஸ்டம் சாங், இதெல்லாமே நீங்க இந்த மியூசிக் ஆடியோல என்ன செய்யலாம், நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதே சேம் டைம் இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு பிசினஸ் பிளான் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி நீங்க கவுன்சிலிங் பண்ணலாம், ஹெச்ஆர் கவுன்சிலிங் பண்ணலாம், ஏஐ கவுன்சிலிங் பண்ணலாம், பிசினஸ் ஃபார்ம், அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி நம்ம மேக் பண்றேன்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து ஃபைவர்ல நீங்க சொல்லி கொடுத்து ஏன் பண்ணலாம். இப்படி சொல்லி டேட்டா அனலைஸ், டேட்டா ஸ்கிரிப்பிங், டேட்டா விசுவலைசேஷன், ஓகே, அதே சேம் டைம் பிரசன்டேஷன், எல்லாமே நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல செஞ்சு கொடுத்து நீங்க ஏன் பண்ணலாம். அதே சேம் டைம் இந்த ஃபைனான்ஸ்லயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஏஐ சர்வீஸ் மோஸ்ட்லி ஏஐ படிச்சுக்கொள்ளுங்க. விளங்கிட்டா? ஏஐ படிச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபைவர்ல நிறைய ஏன் பண்ணலாம். விளங்கிட்டா? ஸோ இப்படி என்ன சொல்லி ஒவ்வொரு மெயின் கான்செப்டும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்ககிட்ட ஸ்கில்ஸ் வட்டவே எந்த ஸ்கில்ஸ் பிரச்சனை இல்லை, நீங்க ஸோ யூ டோன்ட் வெரி, சரிதானே? நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா we will teach உங்களுக்கு more 23+ ஃப்ரீ ஸ்கில்ஸ் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு டீச் பண்ணுவோம் எங்கட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமா. ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். அதே சேம் டைம் நம்ம அக்கௌண்ட்டும் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஃபைவர்ல. ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சோம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால ஒரு ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஸ்கில்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், வேக் பண்ண போறோம் என்று சொல்லியும் சாய்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபைவர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் ஒரு ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் நான் இந்த ஸ்கில்ஸ் தான் வேக் பண்ண போறேன்னு சொல்லியும் சாய்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஐடென்டிஃபை மார்க்கெட்டபிள் ஸ்கில்ஸ். அதாவது உங்களோட ஸ்கில்ஸ் வந்து மார்க்கெட்ல எப்படி டிமாண்ட்ல இருக்கு, அதாவது ஃபைவர்ல வந்து என்ன மாதிரியான பிரைஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க, உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு வந்து எப்படி டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், சர்ச் பண்ணணும். விளங்கிட்டா? சர்ச் பண்ணி ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும் உங்களுடைய ஸ்கில்ஸை பத்தி. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சு தர அந்த ஃப்ரீ ஸ்கில்ஸை வச்சு நீங்க என்ன செய்யலாம், அதுல நீங்க ஏதாவது ஒரு ட்ரெண்டை சாய்ஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு 3 சாய்ஸ் பண்ணி அந்த 3 ஸ்கில்ஸும் வந்து ஃபைவர்ல எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு ரிசர்ச் பண்ண ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணணும். ரைட்டா? ஓகே, இப்போ அந்த சர்வீஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம். ஓகே, அதுக்கு பின்னால என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஓகே நம்ம என்ன செஞ்சிட்டோம். இப்ப அப்படி சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியாவை எடுத்து ஓகே இப்ப நான் வந்து இந்த ஸ்கில்ஸ்ல தான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க சாய்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்ப என்ன செய்யணும், நம்ம சாய்ஸ் பண்ணதும் இல்லாம அதை வந்து நம்ம ஒரு போஸ்டா போடணும். விளங்கிட்டா? சோ இப்ப நம்ம ஃபைவர்ல போடக்கூடிய அந்த போஸ்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் தான் கிக் என்று சொல்லுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்று போடுவோம், அதுக்கு சொல்லுவோம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சொல்லி. டிக்டாக்ல வீடியோ போடுவோம், அதுக்கு நம்ம சொல்லுவோம் டிக்டாக் வீடியோன்னு சொல்லி. அதே சேம் டைம் தான் நம்ம ஃபைவர்ல போடக்கூடிய அந்த போஸ்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய பெயர் தான் கிக் என்று சொல்லுவோம். ஓகே, இப்ப அந்த கிக்க போடுற டைம்ல ரொம்பவே இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்த SEO. ரொம்பவே மிக முக்கியமான சப்ஜெக்ட். உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செஞ்சு பாரு, ஃபைவர்ல ஒர்க் பண்ணிப்பாரு. சோ அவருக்கு ஆர்டர்ஸ் வரல, அவர் என்ன செய்வார், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு, நான் ஃபைவர்ல ரைட் பண்ணிட்டேன், எனக்கு ஆர்டர்ஸ் வரல, நீயும் ஃபைவர்ல ரைட் பண்ணாத என்று சொல்லித்தான் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. சோ நீங்க அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் தான், நீங்க உங்களோட ஃபைவர்ல வந்து ப்ரொஃபைல்ல நீங்க ஒர்க் பண்ண அந்த ஸ்கில்ஸ்ல நீங்க போட்ட அந்த கிக்ல நீங்க SEO முறைப்படி போட்டீங்களா என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்களேன். அவர் என்ன சொல்லுவாரு, நான் SEO சொல்லி SEOவா SEO சொல்லி சொன்ன என்ன எனக்கு தெரியாவே நான் போடலையேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. விளங்கிட்டா? SEO சொல்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கிளைண்ட் தேடுற டைம்ல என்ன செய்யணும், இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா கிளைண்ட் வந்து வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்டு தேடுறாருன்னு சொல்லி சர்ச் பண்றாருன்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல அந்த டைம்ல நம்மட கிக் என்ன செய்யணும், ஷோ ஆகணும். சோ இதுக்கு தான் நாம சொல்லுவோம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, இப்ப இந்த SEO எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, ஜஸ்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம், ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணினோம், நம்மட கிக்க வந்து போஸ்ட் பண்ணினோம், இதால உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதில்லை. நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஸ்கில்ஸை சாய்ஸ் பண்ணணும், அதுக்கு பின்னால உங்களோட கிக்க நீங்க வித் SEO மெத்தட்ல என்ன செய்யணும், பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ற டைம்ல தான் கிளைண்ட் சர்ச் பண்ற டைம்ல உங்களோட ப்ரொஃபைல் என்ன செய்யும், கிளைண்ட்டுக்கு ஷோ ஆகும். சோ இப்ப இந்த SEO எங்க ஒர்க் ஆகும், எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொன்னா, பெஸ்ட்டுக்கு உங்களோட டைட்டில் என்ன செய்யும், கிக் டைட்டில் ஷோவா நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், பார்த்து ப்ராக்டிகலா காட்டுவேன். விளங்கிட்டா? சோ 15% கிக் டைட்டில் என்ன செய்யுது, SEO ஒர்க் ஆகுது. அதே சேம் டைம் 20% வந்து உங்களோட கிக்ர டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்யுது, 20% வந்து SEO ஒர்க் ஆகுது. அதே சேம் டைம் 25% வந்து கீவேர்ட்ல வந்து உங்களோட SEO ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த கீவேர்ட் என்ன சொல்லி சொன்னா, என்னன்னு சொல்லி சொன்னா, ஃபைவர் சர்ச் பண்ணுவாரு, ஃபைவர்ல உங்களோட கிளைண்ட் சர்ச் பண்ணுவாரு, அந்த சர்ச் பண்ற வேர்டை தான் நம்ம சொல்லுவோம் கீவேர்ட் என்ன சொல்லி. அவர் எப்படி சர்ச் பண்ணுவார், அவர் எந்த மெத்தட்ல சர்ச் பண்ணுவாருன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், டீச் பண்ணுவோம். சோ அதுலயும் அந்த கீவேர்ட்லயும் வந்து 25% SEO வந்து ஒர்க் ஆகுது. லாஸ்டா நம்ம செய்யக்கூடிய நம்மளோட கிக்ர இமேஜ்ல வந்து என்ன செய்யுது, SEO 40% வந்து ஒர்க் ஆகுது. இந்த இமேஜ்ல வந்து ஆன்லைன் SEO, ஆஃப்லைன் SEO சொல்லி நிறைய விதமான SEO இருக்குது இந்த இமேஜ்ல. சோ நான் ஒன்று செக் பண்ணி காட்டு, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் என்ன இந்த கிக் ஓபன் பண்ணிக்கொள்றேன். இதுதான் வந்து கிக்ர டைட்டில். சோ இதுல வந்து 15%, இதுல வந்து 10%, அதே சேம் டைம் இதான் வந்து கிக்ர டிஸ்கிரிப்ஷன், இதுல வந்து 15%, அதே சேம் டைம் கீவேர்ட்ல வந்து 20%, இந்த கிக்ர இமேஜ்ல வந்து 25% SEO ஒர்க் ஆகுது. சோ டோட்டலா 100% SEO
5 இடத்துல டிவைட் ஆகி என்ன செய்யுது SEO வந்து வேக் ஆகுது. ஓகே, அப்ப SEO சொல்லி சொன்னா என்ன, அந்த SEO எந்தெந்த இடத்துல வேக் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப தெரியும். இப்ப நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு கிக் நம்ம என்ன செய்ய போறோம், பப்ளிஷ் பண்ண போறோம். அதாவது கிக்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ண போறோம். நான் இந்த ஸ்கில் செஞ்சு தருவேன்னு சொல்லி போஸ்ட் பப்ளிஷ் பண்ண போறோம். ஓகே, இப்ப அடுத்தது பப்ளிஷ் பண்ண முதல் உங்களோட போஸ்ட் இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா கிளைண்ட வந்து ஒரு அட்ராக்டிவ் ஆகக்கூடிய ஒரு இமேஜை தாண்டி செய்யணும். உங்களுடைய அந்த போஸ்டர் இமேஜ் வந்து இருக்கணும். அதாவது ஒரு ஒரு மனுஷன் ஒரு கான்செப்ட் எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு போட்டோவில் இருக்கிறதையும் ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கிறதையும் நம்ம ஒருத்தரை கொண்டு போய் காட்டுற டைம்ல அவர கண் வந்து அவர பிரைன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க மூவ் ஆகும்னு சொல்லி சொன்னா ஒரு பிக்சர் தானே செய்யும் மூவ் ஆகும். அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் பார்க்கறது அந்த பிக்சரை தான். அந்த பிக்சரை பார்த்ததுக்கு பின்னாலதான் அவர் என்ன செய்வாரு, அந்த டெக்ஸ்டுக்கு என்ன செய்வாரு, அந்த டெக்ஸ்டை வந்து அவர் ரீட் பண்ணுவார். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் மூவ் ஆகிற அந்த பிக்சர் என்ன செய்யணும், அந்த கிக்ர இமேஜ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்ம அவருக்கு அட்ராக்டிவ் ஆகுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ற, என்ன மாதிரி டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ற என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, கிரியேட் பண்ணதுக்கு பின்னால இப்ப நம்மட சர்வீஸ்ல பிரைஸ் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கில்ஸ் ஒர்க் பண்ணீங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா டிசைன் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த ஸ்கில்ஸ் வந்து ஃபைவர்ல எந்த பிரைஸுக்கு அவங்க செல் பண்றாங்க என்று சொல்லி அந்த பிரைஸ் அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட பிரைஸ் நீங்க என்ன செய்யணும், சர்ச் பண்ணணும். அந்த அவங்களோட பேக்கேஜ் சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நீங்க போடணும். இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு லோகோ டிசைன் எடுத்துக்கொள்ளும். இப்ப அந்த லோகோ டிசைன் பிரைஸ் வந்து $10 சொல்லி சொன்னா நீங்க $50 போற டைம்ல ஓடர்ஸ் வருமா, ஓடர்ஸ் வர மாட்டேன். ஸோ என்ன செய்யணும், அங்க ஃபைவர்ல வந்து $30 சொல்லி சொன்னா நீங்க $20 போற டைம்ல நீங்க செய்யலாம், ஈஸியா வந்து ஓடர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். விளங்கிட்டா, இதெல்லாம் வந்து டிப்ஸ். ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மட பிரைஸை நம்ம தான் சாய்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பிரைஸ் என்ன செஞ்சிட்டோம், சாய்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பிரைஸை சாய்ஸ் பண்ணி நம்மட முதலாவது கிக் என்ன செஞ்சிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, போஸ்ட் பண்ணதுக்கு பின்னால அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக்க நீங்க ஃபைவர்ல என்ன செய்யலாம், ப்ரோமோட் பண்ணலாம். முதலாவது மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து நம்மளோட சோசியல் மீடியாவில் என்ன செய்யலாம், நம்மளோட ஃபைவர்ல கிக்க வந்து ப்ரோமோட் பண்ணலாம். அதே சேம் டைம் போர்ட்ஃபோலியோ மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி அதையும் நீங்க என்ன செய்யலாம், ப்ரோமோட் பண்ணலாம். அது எப்படி ப்ரோமோட் பண்ற, எங்க ப்ரோமோட் பண்ற, ஃபைவர்ல எப்படி ப்ரோமோட் பண்றேன்னு சொல்லி எல்லாமே நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகே, இப்ப ஃபைவர்ல வந்து 3 லெவல் இருக்கு. விளங்கிட்டா, நான் லைவா காட்ட பாத்துக்கொள்ளுங்க. ஃபைவர்ல வந்து கிட்டத்தட்ட 3 லெவல் இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைவர்ல வந்து 3 லெவல் இருக்கு. முதலாவது நீங்க நியூ செல்லல தான் ஃபைவருக்குள்ள என்டர் ஆகுவீங்க. விளங்கிட்டா, அப்ப அந்த டைம்ல நீங்க ஒரு 3 ஆர்டர்ஸ் செஞ்சு $400 மேல ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா அதுவும் 5 ஸ்டார் இதுல வந்து நீங்க லெவல் 1க்கு நீங்க என்ன செய்வீங்க, ரீச் ஆகுவீங்க. அந்த டைம்ல நீங்க 20 ஆர்டர் செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா 20 ஆர்டர் செஞ்சு 10 யூனிக்கான கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி $2000 மேல நீங்க ஏர்ன் பண்ண டைம்ல நீங்க லெவல் 2 செல்லரா சேஞ்ச் ஆகுவீங்க. அதே சேம் டைம் 40 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 20 யூனிக்கான கிளைண்ட்டுக்கு மேல $10,000 மேல நீங்க ஏர்ன் பண்ற டைம்ல நீங்க டாப் ரேட்
செல்லரா நீங்க என்ன செய்வீங்க, சேஞ்ச் ஆகுவீங்க. சோ இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப இதால என்ன பெனிஃபிட் என்ன சொல்லி சொன்னா, ஒவ்வொரு லெவலுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ரா வெட் பண்ணிக்கொண்டே போவாங்க. இதால நமக்கு நிறைய பெனிஃபிட் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. சோ 5L வந்து 3 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, அதே சேம் டைம் டாப் ரேட் செல்லர். ஓகே, இப்ப லாஸ்டா பாப்போம் why choices for Fiverr learning. ஓகே, இப்ப நீங்க Fiverr படிக்கிறதுக்கு நீங்க ஏன் வந்து எங்கட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனை சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து நாங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரைஸை விட நாங்க என்ன செய்யறோம், ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸை தான் எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். எல்லாரும் Fiverr பத்தி லேர்ன் பண்ணணும். அதே சேம் டைம் Fiverrல ஏன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க செட் பண்ணிக்கிறோம் முதலாவது. ரெண்டாவது Fiverr A to Z, அதாவது நாங்க Fiverr பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லா டோட்டலாவே டீச் பண்ணுவோம். விளங்கிட்டா? Fiverr சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்ன, Fiverrல எப்படி ஒர்க் பண்ற ஸ்கில்ஸ் எப்படி என்று சொல்லி A to Z நாங்க டோட்டலாவே உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவோம். அதுல வந்து மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் Fiverrல, அதுவும் 2025ல புது அப்டேட்டோட Fiverrல இருக்கக்கூடிய ரகசியமான சீக்ரெட்டை நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எப்படி நம்மட கிக்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி லைவாவே பிராக்டிகலாவே என்ன செய்யும், நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அடுத்துதான் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ். ஓகே, எங்கட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் வந்து ஒரு பெஸ்டான சப்போர்ட் தான் இதுவரைக்கும் எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டு வருது. விளங்கிட்டா? கிளாஸ் எண்ட் ஆகினாலும், உங்களோட கிளாஸ் வந்து டியூரேஷன் எண்ட் ஆகினாலும் நாங்க லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். 24 hours சப்போர்ட் நிச்சயம் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, அதே சேம் டைம் நாங்க ஃபியூச்சர்ல வந்து நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணதுக்கு. ஸோ இந்த இயர் வந்து நாங்க ட்ராப் ஷிப்பிங், அதே மாதிரி வெப் டிசைனிங், மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி நிறைய கோர்சஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த டைம்ல நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கோர்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு சம் டைம் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ்ல 50% ஆஃபர் கூட நாங்க நினைச்சலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அதே சேம் டைம் Fiverrையும் தாண்டி எப்படி நம்ம அவுட் சைட்ல கிளைண்ட வந்து எடுக்கிறேன்னு சொல்லி அதையும் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு டீச் பண்ணுவோம். எங்கட கிளாஸ் ரெக்கார்டிங் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீ கிளாஸ் மிஸ் ஆகினா கூட கிளாஸ் ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுல எதுவும் டவுட் சொல்லி சொன்னா எங்கட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் கண்டக்ட் பண்ற டைம்ல அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை கிளியர் பண்ணி கொள்வாங்க. ஓகே, இதுதான் எங்கட Fiverr கோர்ஸ் கண்டென்ட். நம்ம Fiverrல என்னென்ன படிக்க போறோம்னு சொல்லி ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆனா இதுல வந்து நிறைய விஷயமா நம்ம படிப்போம். விளங்கிட்டா? முதலாவது வந்து படிப்போம் நம்ம Fiverrன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீலான்சிங் இன்ட்ரோடக்ஷன் படிப்போம். ஃப்ரீ ஸ்கில்ஸ் பெஸ்ட் நான் சொல்லி தருவோம் உங்களுக்கு. உங்களோட ஃப்ரீ ஸ்கில்ஸ், பெஸ்ட் ஸ்கில்ஸ், ஐடியாஸ் எல்லாம் தந்ததுக்கு பின்னாலதான் நம்ம என்ன செய்யும், அக்கௌண்ட வந்து எப்படி SEO கிரியேட் பண்றது, அதே சேம் டைம் Fiverrோட டேஷ்போர்டை பார்ப்போம். அதுக்கு பின்னால ஒரு நம்ம போஸ்ட் போடணும்னு சொல்லி சொன்னா, ஒரு கிக்க பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்னென்ன விஷயம் தேவை, சோ அதை நம்ம எப்படி செட் பண்றது, எப்படி நம்ம SEO செய்யறது, எப்படி கீவேர்ட் எடுக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு எல்லாமே பார்ப்போம். அதே சேம் டைம் எப்படி நம்ம ஒரு அட்ராக்டிவான இமேஜை வந்து கிரியேட் பண்றது. விளங்கிட்டா? சோ இதால என்ன பெனிஃபிட் நம்ம முன்னுக்கு பார்த்துட்டோம். அதே சேம் டைம் நம்ம கிக்க பப்ளிஷ் பண்ணதுக்கு பின்னால நம்ம அதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்றது சோசியல் மீடியாவில், அதே சேம் டைம் Fiverrல பார்த்தோம். அதுக்கு பின்னால ஆர்டர்ஸை வந்து எப்படி நம்ம டெலிவரி பண்றது, எப்படி கிளைண்டோட பேசுறேன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு பார்ப்போம். அதுக்கு பின்னால லாஸ்டா வந்து Fiverrல நீங்க என்னென்ன விஷயம் செய்யணும், Fiverrல ஏர்ன் பண்றது மாத்திரம் நோக்கம் இல்லை, Fiverrல அந்த அக்கௌண்ட வந்து எப்படி நம்ம சேஃபா வச்சு கொள்ளணும். விளங்கிட்டா? எப்படி நம்ம சஸ்பெண்ட் ஆகாம ஸ்கீம்ல இருந்து எப்படி நம்மளோட Fiverr அக்கௌண்ட் வந்து சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து எங்களோட கிளாஸ்ல வந்து பாக்குறது நம்ம இருக்கிறோம். ஓகே, அதுக்கு பின்னால
எங்கட இந்த ஃபைவர் எங்கட இந்த பிரவுன்ஸ்ல ஃபைவர் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் ஆகுவீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க உங்களுக்கு 5000 பெருமதியான எங்கட ஸ்ப்ராட் கிக் அந்த கோர்ஸை வந்து டோட்டலா என்ன செய்யறோம் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்ப்ராட் கிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஸ்ப்ராட் கிக் ஒரு நார்மல் இன்ட்ரடக்ஷன், எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஸ்ப்ராட் கிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி வேக் ஆகுது, அதே சேம் டைம் ஸ்ப்ராட் கிக்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸை பத்தி பார்ப்போம். அதே சேம் டைம் டெலிகிராம் மூலம் எப்படி நம்ம எர்ன் பண்றது, யூடியூப் மூலம் எப்படி எர்ன் பண்றது, எப்படி ஒரு சைன் அப் ஜாப் செஞ்சு நம்ம எர்ன் பண்றது சொல்லி நம்ம எல்லாமே பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ராட் கிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா மினிமம் $5 நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க மினிமம். ஸோ மந்த் எண்ட்ல வந்து ஒரு டீசென்டான அமௌண்ட்டை நீங்க என்ன செய்யலாம் ஸ்ப்ராட் கிக் மூலமாகவும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபைவரும் ஃப்ரீ, ஸ்ப்ராட் கிக்கும் ஃபைவர் உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க ஃபைவர்ல ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு டோட்டலாவே வந்து ஸ்ப்ராட் கிக் இந்த கோர்ஸை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ அடுத்தது வந்து எங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களோட பெட்ச் வந்து இந்த மாசம் 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 month. அதே மாதிரி வந்து நாங்க கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க 1 வீக்ல வந்து 3 கிளாஸஸ் வந்து நாங்க செட் பண்ணிக்கிறோம். 8 o'clock இருந்து 9 o'clock எங்கிட்ட கிளாஸ் வந்து நடக்கும். அதே சேம் டைம் கோர்ஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க 35,000 பெருமதியான எங்கட இந்த ஃபைவர் கோர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்க 12,000 அனுப்பிச்சிக்கிறோம் செட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம் 12,000 பே பண்ணி கொள்ளலாம். அப்படி 12,000 உங்களுக்கு பே பண்றது டிஃபிகல்ட்னு சொல்லி சொன்னா நீங்க இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் என்ன செய்யலாம் நீங்க இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி டவுட்டை வந்து என்ன செய்யலாம் நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த அளவு நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே சேம் டைம் ஃபைவரை லேர்ன் பண்ணுங்க. அதே சேம் டைம் ஒரு பார்ட் டைமா ஒரு இன்கமுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 2025 இருந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு மந்த் எண்ட்ல ஒரு டீசென்டான அமௌண்ட்டை நீங்க எடுக்கிறதுக்குரிய வேயை நீங்க என்ன செய்யுங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம்.